தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் முன்னாடி நிற்கிறமா இல்லையா காமிக்கணும் கூட முன்னாடி வாழ முடிவு விடுங்க. கண்டித்து கண்டன முழக்கங்களை துவக்க உள்ளோம். அனைவரும் இப்போது கண்டன முழக்கம். பறிக்காதே பறிக்காதே, வாக்குரிமையை பறிக்காதே, நீக்காதே நீக்காதே, தமிழர்கள் வாக்கை நீக்காதே, எங்கள் வாக்கை பறிக்காதே, எங்கள் வாக்கை பறிக்காதே, பாரதிய ஜனதாவே தேர்தல் ஆணையமே திருடாதே திருடாதே, எங்கள் வாக்கை திருடாதே, விடமாட்டோம் 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 விடமாட்டோம். பொது உடைமை இயக்கத்தின் தலைவர்கள் பிறந்த மண்ணில் மத வெறியை விடமாட்டோம், மத வெறியை விடமாட்டோம். கனவு காணாதே கனவு காணாதே, கனவு காணாதே கனவு காணாதே. அமித்ஷாவே எடப்பாடியே இந்திய நாட்டின் ஜனநாயகத்தை பறிக்காதே. எச்சரிக்கை 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 எச்சரிக்கை, அமித்ஷாவே எடப்பாடியே, அமித்ஷாவே எடப்பாடியே எச்சரிக்கை எச்சரிக்கை. கை வைக்காதே கை வைக்காதே, கை வைக்காதே கை வைக்காதே, வாக்கு திருட்டில் கை வைக்காதே. பாரதிய ஜனதாவே பாதுகாத்திரு பாதுகாத்திரு. இந்திய நாட்டின் அரசியல் அமைப்பு, இந்திய நாட்டின் அரசியல் அமைப்பு. அங்கே நின்னுங்க. இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் மாவட்ட செயலாளர் அண்ணன் செல்லபாண்டியன் உள்ளிட்ட கூட்டணி கட்சியை சார்ந்த அத்தனை தலைவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மாபெரும் மோசடி, இந்த மோசடி என்பது எஸ்ஐஆர் என்பது குஜராத் பீகாரிலே சமீபத்திலே 84 லட்சம் பேரை திருட்டுத்தனமாக அங்கே வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறது என்பது உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நமது சேனல் சன் மீடியா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். உங்களுடைய அனுபவங்களை மறக்காமல் கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.